கர்நாடகாவில் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டவர்களுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சராக பதவி வகித்து வந்த சித்தராமையா கடந்த மே மாதம் ராஜினாமா செய்தார். இதையடுத்து கடந்த ஜூன் 3ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 14 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றனர். இதையடுத்து கர்நாடக அமைச்சரவையின் விரிவாக்கத்திற்கான பதவியேற்பு விழா ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருந்தார். அதன்படி பெங்களூரில் உள்ள லோக் பவனில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் 20 புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் 34 அமைச்சர்களுடன் கர்நாடக அமைச்சரவை முழுவதும் நிரப்பப்பட்டுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருடன் இணைந்து அரசை வலுப்படுத்த வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கர்நாடகாவின் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் நலனை விரைவுபடுத்தும் பணியில் பெரும் வெற்றி கிடைக்க வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.